நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய்க்கு கோபம் வந்தா அடுத்த செகண்டே எதை பத்தி யோசிக்காம இப்படி செய்வாரு அப்படின்னு அவங்க மனைவி சங்கீதா வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியா முழுக்க பேசு பொருளா வந்து மாறி இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அப்டேட்டா இருக்கட்டும், கிசுகிசுவா இருக்கட்டும், காசிப்பா இருக்கட்டும், ஹிடன் ஸ்டோரியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் உடனே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வீடியோக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு ஒன்று ஷோ ஆகுது பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. அதில் உங்களுக்கு அவசியமாக அத்தியாவசியமாக ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ஒவ்வொரு வீடியோவுலையுமே என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஆஃபர் போகுதோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்போங்க, பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம மெயின் மேட்ருக்கு வந்து வரலாம். நடிகர் விஜய். இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு மானிடராக வந்து மாறி இருக்கார். இதுக்கு முன்னாடி சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக இருந்தார். உச்சபட்ச நடிகர்னு வந்து சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்து விஜய் தான் நம்பர் ஒன். அவர் மார்க்கெட்டில் 200 கோடி 250 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு அந்த ஆள் தான். அதில் எந்த மாற்றமே வந்து இல்லை. ஆனால் நடிக்கிறத விட்டுட்டு அவர் எப்போ அரசியலுக்கு உள்ளே வந்தாரோ அப்பயே அவரை சுற்றி நிறையா ஏழ்றையாக ஆரம்பிச்சிருச்சு. நடிகர் அமீர் சமீபத்தில் பேசும்போது விஜய்க்கு கட்சியெல்லாம் வந்து பார்த்தோன்னா செட்டே ஆகாது, பேசாமல் கட்சியை கலைச்சிட்டு அவர் நடிக்க போகிறது தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு அமீர் வந்து காட்டமாக விமர்சனம் செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த சர்க்கார்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தில் விஜய் என்னென்ன டயலாக்லாம் வந்து பேசினாரோ அது ரொம்ப சினிமாட்டிக்காக வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் அப்போ விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அந்த படத்தில் அந்த மனுஷன் என்னென்ன பேசினாப்லையோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு நிஜத்தில் வந்து பார்த்தோன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த லெவலுக்கு 234 தொகுதியிலையும் அனல் பறக்கக்கூடிய பிரச்சாரமும், அதே மாதிரி அவருடைய தொண்டர்களும் விசுவாசிகளும் அவர் சொன்ன வார்த்தையை வந்து கேட்டு வெறித்தனமாக இறங்கி களப்பணியில் வந்து பார்த்தோன்னா ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயை பற்றின நிறைய தகவல் இப்போ வந்துக்கிட்டு தான் வந்திருக்கு. அதாவது விஜய் வந்து நேர்மையை பற்றி பேசுகிறவர், தன்னுடைய வருமான வரி, சொத்து வரி இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு அவர் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வாங்கி போட்டிருக்காரு வீடு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பேசினாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடிகர் விஜய் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவர் நடிக்க வந்தப்ப, அதாவது சைல்டு ஆர்டிஸ்டாக இருப்பார்ல, அந்த சமயத்தில் அவர் வந்து வாங்கின சம்பளம் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 500 வாங்கியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து வித்யான்னு வந்து ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அந்த தங்கச்சி வந்து பார்த்தோன்னா இறந்து போனது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த தங்கச்சி பேரில் ஒரு அறக்கட்டளை வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து விஜய் வந்து நிறைய பேரை வந்து படிக்க வச்சுட்டு, அந்த படிப்பகத்தில் நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட்டிவாக என்னென்ன வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு படிப்புக்கான தேவையான இதெல்லாம் வந்து இருக்குமோ அது எல்லாமே அவர் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டே தாங்க வந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அம்மா வந்து ஒரு பாடகி, அதனால இவர் வந்து நிறையா பாடினார். தமிழ்நாட்டோட 3 மாநில விருது வாங்கியிருக்காரு, 7 சர்வதேச விருது வாங்கியிருக்காரு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயினுடைய குணாதிசயம் ரொம்ப தனித்துவமானது. இந்த மனுஷன் எப்படின்னா ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாப்புல, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருப்பாப்புல. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஜய்க்கும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஜய்க்கும் துளிவு கூட சம்மந்தமே வந்து கிடையாது. அதோட மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ஒரு ஷார்ட் டெம்பர். விஜய்க்கு கோபம் வந்துருச்சுன்னா அவர் 2 விஷயம் பண்ணுவாராம். அந்த செகண்டே சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுவாராம். எழுந்து போனதுக்கப்புறம் மனுஷன் என்ன பண்ணுவார், யார் கண்ணிலையும் வந்து படமாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. அதிகமான கோவப்பட்டாலும் அதிகமான எமோஷ்னல் ஆனாலும் அவர் நேராக உள்ளே போய் கதவை அடைச்சிட்டு தனியாக வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாராம். அது விஜயினுடைய குணாதிசயமா. ஆனால் தன்னுடைய வீக்னஸ் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர் மோஸ்ட்லி வந்து வரும்போது யாருக்கிட்டையும் எந்த அந்த கோபம் உச்சகட்டம் ஆகும்போது எதுவுமே வந்து பேசாமல் ஒரு சின்ன நமட்டு சிரிப்போட சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு உடனே வந்து பார்த்தோன்னா எழுந்து போயிடுவார். அடுத்து அவங்கள கூட எப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாருன்னு விஜய் ப்ரெடிக்டே வந்து பண்ண முடியாது. அது ஷாக்கிங்காக வந்திருக்கும். இப்போ வரைக்கும் அவர் கூட குடும்பம் நடத்துகிறேன், என்னால் அந்த விஷயத்தில் விஜய் வந்து கணிக்கவே முடியாது. அவர் எப்போ சிரிப்பார், எது கோவப்படுவார்னு தெரியாது. நம்ம ஜோக் அடிச்சிருப்போம், அதுக்கு அவர் சிரிப்பாருன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதுக்கு அவர் வந்து கோவப்படுவார். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதுக்கு போச்சு அவர் ரொம்ப பதட்டமாக போகிறாரு, கோவப்பட போகிறாருன்னு நினைப்போம், அதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு பர்சன் தான் வந்து விஜய். அப்படிங்கிறது மாதிரியான தகவலையும் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லும்போது சங்கீதா வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காங்க.
இப்ப அத எடுத்து போட்டு நம்ம ஆட்கள் எல்லாமே நீங்க தான் ஓப்பனாவே அப்பயே வந்து சொல்லிட்டீங்களே, விஜய் கூட இத்தன வருஷம் குடும்பம் நடத்தியும் அவர வந்து புரிஞ்சுக்க முடியலன்னு. புரிஞ்சிருந்தீங்கன்னா, நீங்க எங்க தளபதிக்கு எதிரா, எங்க தலைவருக்கு வந்து எதிரா டைவர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்களான்னு, அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் கமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தோன்னா போட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் பப்ளிக்கா உங்களுக்கு இத பத்தி தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.